வெல்கம் பேக் டு எஸ்என்பி விலாக். நான் பிரசன்னா. இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஆரியகுளத்திலான்னு நிற்கிறேன். நான் தொடர்ந்து வந்து யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் பிரபலியமான இடங்களை வந்து வீடியோ எடுத்து போட்டு கொண்டிருக்கேன். அதில் வந்து இப்போ ஆரியகுளத்தை எடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டலாம். மற்ற ஆரியகுளத்தின் வரலாறுகள் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன மாதிரி தோன்றினது, பழமை வாய்ந்த இடங்களில் ஆரியகுளமும் உண்டு. ஸோ எங்களோட சேனலுக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வழங்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரியகுளத்தின் அமைப்பு வந்து இப்படி தான் கட்டியிருக்கிறாங்க. முதல்ல வந்து போட்டிங்லாம் செஞ்சுருக்கிறாங்க, இப்போ எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து வேலி அமைச்சிருக்காங்க பாதுகாப்புக்கு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் பச்சை கலராக இருக்குது. சுற்றி வர வந்து நிறைய நிழல் தர மரங்கள் வந்து இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வேலின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இரும்பில் தான் அமைச்சிருக்காங்க. அங்கால ஒரு போட் ஒன்று தாண்டி இருக்குது. அங்கால பார்த்திங்கன்னா ஒரு பௌத்த விகாரை ஒன்று இருக்குது. அங்கால முன்பக்கம் அங்கால படிகள் வச்சுருக்காங்க ஏறி போகக்கூடிய மாதிரி சைட்டாக. இந்த குளத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளே வந்து அண்மையில் இருக்கிற குளமாக வந்து இந்த குளம் வந்து காணப்படுது. நீர்ப்பாசன, குடிநீர் சேமிப்பு மற்றும் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. முன்னைய காலத்தில் ஒரு பழமையான குளமாக இந்த குளம் வந்து காணப்படுது. இந்த குளத்தை பார்வையிடறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க. வெளியிடங்கள்ல இருந்து எல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்கால வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இடங்கள்லாம் அங்கால வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். மற்றது இதில் நிறைய பறவைகள் எல்லாம் வந்து நீராடி செல்லி நம்ம பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதில் கொக்கொன்று இருக்குது, நீர்க்காகங்கள் இருக்குது, மற்றது புறா எல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறீனும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு இயற்கையான சூழலாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது. ஒரு ஈவினிங் டைம் வந்து நீங்கள் ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு சொன்னால் இப்படியான இடங்களுக்கு வந்து போனீங்கன்னா, உங்களோட ஃபேமிலியாக வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு வாத்து ஒன்று பாருங்கள் நீந்தது அப்படின்ட்டு. ஒரு இயற்கையான இடம் உண்டு. இங்கே வந்தால் ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. முன்னுக்கும் அந்த கதிரையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, இங்கே சைட்டுக்கும் கதிரையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பொழுதுபோக்கக்கூடிய இடமாக தான் இந்த இடம் வந்து இப்போ காணப்படுது. நீர்க்காகம் அண்ணாரால் வழியில் எந்த இடத்துக்கு கேட்டிருந்தவர் அந்த ஆரியகுளத்தை எடுத்து போடுங்க தம்பின்னு சொன்னால் போல் தான் அந்த எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய பிளேஸுகளை வந்து நான் எடுத்து போடுவேன். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, கால் பண்ணி கதைக்கிறாங்க. ஸோ இப்படியே எனக்கு ஆதரவு தந்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக நான் நிறைய இடங்களை வந்து உங்களுக்கு எடுத்து போட்டு கொண்டே இருப்பேன். இந்தியாவில் பார்த்திங்கன்னா சைட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக கல் பதிச்சிருக்காங்க. சுற்றி வர வந்து கல் பதிச்சிருக்காங்க. மற்றது விளக்கு வைக்கிற அந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த உடைஞ்சி போய் கிடக்குது. இப்படித்தான் அந்த இடம் வந்து காட்சி அளிக்குது. பாருங்கள் பின்பக்கம் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே அந்த வியூ இருக்குன்னு சொல்லி. வாத்து நீந்தி கொண்டே இருக்குது. சுற்றி பெரிய வாத்தை சின்ன வாத்து சுற்றி நீந்தி கொண்டே இருக்குது. நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அங்கால சைட் வந்து போயிட்டு இருக்காங்க. கூட சிங்களாக்கள், வெளியிலேருந்து வரவங்கெல்லாம் வந்து அந்த இடங்களை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடம். அங்கால கொஃபி ஷாப் இருக்குது. நானும் அங்கே தான் டீ குடிக்கிறேன். நான் அடிக்கடி டீ குடிக்க போகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கீழே வந்து மறக்காமல் தெரிவிங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு தெரியலை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே தெரிவித்தா தான் நான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிங்க. இதே மாதிரி நிறைய காணொளி நான் எடுத்து போட்டுக்கொண்டே இருப்பேன். இந்த குளம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அரைவட்ட வடிவத்தில் கட்டியிருக்கிறாங்க. அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து இருக்கிறதுக்கு வந்து இருக்கைகள் வந்து செஞ்சுருக்கு, சீமந்தில் செஞ்சுருக்காங்க. இப்போயும் மரக்கன்றுகள் வச்சுருக்காங்க சைட்டுக்கெல்லாம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு பச்சை பசேல்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா
வாரி குளத்தில் முன்பகுதியில் தோட்டம் தான் இப்படி இருக்குது. இந்த சைட்டுக்கெல்லாம் கல்லெல்லாம் பறித்து பூக்கன்று மரக்கன்றுலாம் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பருத்தித்துறை வீதி, இங்கெல்லாம் வீதி வந்து பருத்தித்துறை வீதி. அப்படி நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டுக்கு மரங்களெல்லாம் இப்போ வச்சுருக்குறாங்க, புதுசாக வச்சுருக்காங்க. இதுலேயும் வந்து இருக்கிறதுக்குரிய இடங்களெல்லாம் செய்திருக்காங்க. பாருங்கள், ஆரிய குளம் வந்து அடிச்சிருக்கு. இதுதான் வந்து முன்பகுதியின் வியூ. இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய்.